வணக்கம் வணக்கம். நான் சந்தனா பேசுகிறேன். ஓகே, சில பேர் கேட்டிருக்கீங்க. ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் பதட்டமாக பேசுகிறீங்க, நீங்கள் நார்மலாக பேசலாம் தானே. பதட்டமாக பேசுகிறேன்னா நான் சில விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு புரியுதா? நான் நிறையா கேன்சர் பேஷண்ட் நிறையா பார்க்குறேன். சில பேர் நம்மக்கிட்ட, அதாவது இன்னமும் புரிஞ்சிக்காம அந்த என்ன சொல்லுவாங்க, குண்டு சட்டிக்குள்ளே குதிரை விடுவாங்க, அந்த மாதிரி கதை. நம்ம சொல்கிறோம், நல்லதை தானே சொல்கிறோம், நம்ம குணம் அடைஞ்சு வர்றதுக்கு வழியை காட்டுறோம், அதை புரிஞ்சிக்க மாட்டோம். சும்மா ஆத்திரமாக இருக்குது. நிறைய பேஷண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அப்படியே உட்காந்து வீடியோ பண்ணி போடுறேன், இதுதான் என்னோடய வேலைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ பேஷண்ட்கிட்ட பேசுகிறேன், எவ்வளோ பேஷண்ட்டுங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முறைங்களை, அவங்க குணம் அடைச்சி கொண்டு வர்றதுக்கு வழிங்களை காட்டுறேனே. ஸோ நம்மளுக்கு அப்போ அவ்வளோ பேசுகிறப்ப அவங்க குணம் அடைஞ்சு வரப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். சில பேர் இதை கேட்காம சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. எப்படின்னா, நம்ம சொல்கிறது ஓகே, அவங்களே தேர்ந்தெடுத்து வருவாங்க. பிறகு அவங்க என்ன செய்வாங்க, ஓகே இன்னொரு வழி, அதாவது நம்ம இது பயந்து போயிட்டு நம்ம போய் அதை ஏற்றுவோம், நம்ம உடம்புல கீமோன்றது ஏற்றுவோம், அது ரொம்ப முக்கியம், இது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. அப்புறம் அப்படி நம்ம சொல்கிறோம், நீங்கள் எது செஞ்சாலும் சரி இதை சாப்பிடுங்க, இது ஃபங்க்ஷனல் ஃபுட் தான், பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்றும் போது உங்களை பாதிப்புக்குள்ளே கொண்டு போய் விடாது அப்படின்னு புரிய வைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டுங்க அந்த சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். நான் அந்த கேன்சர் பேஷண்ட், என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொருத்தரும் அந்த கேன்சர் பேஷண்ட்டுங்களோட கோபம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்களோட அழுவைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அவங்க வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால சில சமயம் நாங்கள் வாயில் சொல்லிடுறீங்க. கேன்சர் பேஷண்ட் மட்டும் தான் தெரியும் அந்த வலி வேதனை, அவங்க வாழ மாட்டாங்க, சாவ போகிறாங்கன்ற வலி. புரியுதா? ஒருத்தவங்க வாழ்கிற என்ன சாவர காலம் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற காலம் நிறகணும் படத்தில் டைலாக் சொல்கிறாங்க, அதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கப்ப நம்ம சாவர காலம் தெரிஞ்சிருச்சுன்னா நிறகும். உங்களுக்கு தெரியுமா, அந்த வேதனையை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் காப்பாற்றப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு எவ்வளோ தேடி இருப்பேன், எவ்வளோ அழுந்திருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். தெரிஞ்சு கூட சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க, டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் இருக்காங்க, என்கிட்டையும் ஃபேமிலியிலே இருக்காங்க. ஆனால் புண்ணியம் இல்லையே, நான் தேடி அலைஞ்சேன். புரியுதா? அப்போ இன்றைக்கி நான் நல்லா ஆயிட்டேன். அந்த கடவுள் எனக்கு வழி காட்டினுச்சு. மனுஷன் வழி காட்ட கிடையாது, கடவுள் எனக்கு வழி காட்டினாங்க, தெய்வம் எனக்கு வழி காட்டினுச்சு. அந்த வழியை நான் எல்லாத்துக்கும் காட்டுறேன். கண்டிப்பாக நான் பதட்டமாக பேசுவேன், கோபமாக பேசுவேன், ஏசுவேன். அது என்னோடய உரிமை, நான் அவங்க மேலே எடுத்த உரிமை. அவங்க நல்லா ஆகணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய பதில். நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன். இதில் சிலமே நீங்கள் எதனாச்சும் கேட்டிருந்தீங்கன்னா ப்ரைவேட்டாக அவங்களுக்கு பதில் அனுப்பி விடுவேன். ஆனால் பதில் சொல்ல நல்ல விஷயத்துக்கு. யாரும் எனக்கு பேட் காமெண்ட் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், பேட் காமெண்ட் பண்ணதில்லை. தரையாக ஒருத்தர் கேட்டுக்க, ஏன் பதட்டமாக பேசுகிறீங்கன்னு. ஸோ அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.